மதுரை அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் கும்மி அடித்தபடி மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கேசம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள 500 ஏக்கர் பரப்பளவிலான பல்லுயிர் வாழும் இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிடக் கோரி கிராம மக்கள் கும்மி அடித்தும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஜனவரி 7ஆம் தேதி முல்லை பெரியார் ஒருபோக பாசன சங்கம் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சின்ன ஐடியா, சின்ன இடம் இருந்தாலே போதும், பெருசா சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் லாண்டரி பிசினஸ் பண்ணி மாசம் 10,000 ரூபாய் லாபம் பாக்குறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏற்கனவே நீட்டிலே தமிழ்நாடு 3 முறை சட்ட தீர்மானம் நிறைவேற்றி கூட ஆளுநர் ஏற்காத நிலையிலே அது சட்டமாகாமல் இருக்கிறது. ஆனால் இது வெறும் தீர்மானம். இந்த தீர்மானத்திற்கு ஒரு அரசியல் என்ற வகையில் அதற்கு ஒரு மரியாதை உண்டே தவிர சட்ட வலு கிடையாது. எனவே இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மற்றும் மரபுசார் மண்டலமாக தனி சட்டம் இயற்றி தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். விட்டுருங்க, அது இயற்கை அதுவாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யாதீங்க. ஏன்னா அந்த இயற்கையை வச்சு தான் அந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, விவசாயத்தை வச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டு அவங்களை அகதியாக்கிட்டு அவங்கள என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக கைவிடணும். முழுமையாக கைவிட்டுட்டு எந்த திட்டமும் இந்த பகுதியில் வரக்கூடாது. மதுரையை தமிழ் பண்பாட்டு மண்டலமாக அறிவிங்க. இங்கே வாழ்ந்தா போவோம், இதை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் பெண்களாக சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணி எங்கே வேணாலும் நாங்கள் போவோம், எதையும் சந்திப்போம். இந்த திட்டத்தை ரத்து செய்யணும். ரத்து செய்யணும். நாங்கள் சாகுற வரைக்கும் போராடுவோம், சாகுற வரைக்கும் போராடுவோம்.